ஜாப். ஆமாம், நீங்கள் சொல்கிறது உண்மைதான். ஏன்னா இந்த காலத்தில் ஐடி இண்டஸ்ட்ரியில் பார்க்கறதுக்கு எம்ப்ளாய்க்கு ப்ரொடெக்ஷன் இல்லை, ஒரு ப்ரொடெக்ஷனும் கிடையாது. ஆனால் பீப்புள் கிரேவ் ஃபார் இட். ஏன்னா கம்பெனிக்கு ஏதாவது ஒரே நிமிஷம், எனக்கு ஒரே ஒரு டவுட் இருக்குது. கம்பெனிக்கு அட்வான்டேஜ் இருக்கா எம்ப்ளாயை வச்சுக்கிறது? இல்லை, கம்பெனிக்கு இன்னும் நல்லதாக போச்சு கான்ட்ராக்டராக இருந்தால். ஆமாம், அமெரிக்காலாம் இட்ஸ் வெரி காமன். அப்புறம் ஏன் நம்ம இந்தியாவில் இது காமனாக இல்லை? ஏன் ஈவன் இன் ஃபேக்ட்ரிஸ் நோபடி டேக்ஸ் பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ். எல்லாம் முக்காசி ஜாப் ஒரு எம்ப்ளாயி இருந்தால் 4 கான்ட்ராக்டர் இருப்பான், கான்ட்ராக்ட் எம்ப்ளாயி. ஸோ நம்ம பேசிக்காக நம்ம வந்து நம்ம மக்களுக்கு இது தெரியாமல் இருக்கிறதுனால தான் நம்ம. இல்லை, ஃபேக்ட்ரியில் என்ன ப்ராப்ளம்னா, எம்ப்ளாயியாக இருந்தால் மினிமம் நான் இவ்வளோ கொடுக்கணும், சட்டம் அது இது ஒழுங்கு, லேபர் டிபார்ட்மெண்ட், அந்த ப்ராப்ளம்லாம் வரும். கான்ட்ராக்டர்னால் எனக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த வேலையை நீ செய்யணும், இந்த மிஷினை யூஸ் பண்ணி இந்த வேலையை செய்யணும், உனக்கு எவ்வளோ சம்பளம் வேணும்னா நீ 15,000 ரூபாய்க்கு செய்வான். ஆனால் அதே நான் என் எம்ப்ளாயியாக வச்சுருந்தேன்னா அவனுக்கு நான் 1 லட்ச ரூபா சம்பளம் தரணும். அதனால தான் மாருதியில் ஒரு வாட்டி வயலன்ஸே வந்தது மனசரில். ஓகே, இதனால ஏன்னா பிகாஸ் யுவர் லேபர் லாங்கிறது வந்து அன்ரியல். நீங்கள் கொடுக்க சொல்கிற சம்பளம் அன்ரியல் சம்பளம். அதனால தான் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங்கே பெருசாக வளரல. அதனால தான் இந்தியாவில் எவனும் மேனுஃபேக்சரே பண்ண மாட்டான். புரியுது. ஆனால் அது ஐடியில் இல்லையா? ஐடி இஸ் அ சர்வீஸ் இண்டஸ்ட்ரி. ஓ.